ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இந்த வீடியோவில் நம்ம க்ராச்செட்டில் ஆல்ஃபபெட் வந்து இசட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. எனி டைப் ஆஃப் உள்ளன் நூல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்ராச்செட் ஹூக் சைஸ் 3.5 mm, அப்புறம் சிசர்ஸ், நெக்ஸ்ட் yarn needle. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த க்ராச்செட்டிங்லேயே உள்ள நூல் வச்சே நம்ம வந்து ஏபிசிடி ஃபுல் ஆல்ஃபபெட்டுமே எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஆல்ஃபபெட் ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த சேனலில் நான் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே நான் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட். ஓகே, பேசிக்ஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னெலாம். ஓகே, ஸ்லிப் நாட் செயின் 24, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகே, 24. இப்போ வந்து ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து இது. செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, yarn over. செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, ஃபஸ்ட் 2 loops, செகண்ட் 2 loops. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே, yarn over. 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, நெக்ஸ்ட் டபுள் க்ரூஷே 7 ஸ்டிச்சஸ் டுகெதர் பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே 7 ஸ்டிச்சஸ் டுகெதர். அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி டபுள் க்ரூஷே மாதிரியே yarn over பண்ணி எடுங்க. டபுள் க்ரூஷேக்கு ஃபஸ்ட்டு 2 loops எடுக்கிற மாதிரியே ஃபஸ்ட் 2 loops எடுத்துக்கோங்க. டபுள் க்ரூஷே பண்ணும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 loopஸையும் எடுத்துருவோம். நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே டுகெதர். ஓகேவா? 1 பண்ணியிருக்கோம். 1 2 7 ஸ்டிச்சஸ் டபுள் க்ரூஷே டுகெதர். 2 3. ஓகே, டபுள் க்ரூஷே 3 டுகெதர். 3னா நமக்கு வந்து இங்கே எத்தனை லூப்ஸ் இருக்கணும்னா 4 இருக்கணும். இப்போ நம்ம 7 சொல்லியிருக்கேன், 8 லூப்ஸ் இந்த இடத்துல வரணும். 3 பண்ணியிருக்கோம். 4 yarn over இது பண்ணி ஃபஸ்ட் 2 loops மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டாப். 5 5th டைம் ஃபஸ்ட் 2 loops, yarn over. 6th டைம் ஃபஸ்ட் 2 loops, yarn over. 7th டைம் ஃபஸ்ட் 2 loops. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஹூக்கில் வந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 loops இருக்கும். இப்போ வந்து நம்ம yarn over பண்ணி ஃபுல் 8 loopஸையுமே நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, yarn over அப்படியே மெதுவாக 8 loops எடுங்க. உங்களுக்கு இவ்வளோ லூப்ஸ் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ஹூக்கை வந்து அப்படியே டவுன் பொசிஷனில் மாற்றிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து உங்களுக்கு 11 ஸ்டிச்சஸ் இருக்கும். லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். yarn over. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2
8 9 10 11. ஓகே, 11 ஸ்டிச்சஸ், அதாவது கடைசி ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஒன் டைம் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் டபுள் க்ரோஷே அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த மிடில் அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். மிடில் இன்சர்ட் பண்ணி ஆனை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் செயின் 7 போட போகிறோம். 1 2 3 4 5 6 7. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் டபுள் க்ரோஷே 1. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 5 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரோஷே 1 2 3 4 5. ஓகே, ரிமைனிங் இருக்கிற 5 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரோஷே. ஓகேவா, இப்போ வந்து நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நாட் 1 ஒரு இதாக கவுண்ட் ஆகும். இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 7 போட்டிருக்கோம்ல, இது வந்து 1, இதுக்கு அடுத்த ஸ்டிச் 2, இது வந்து 3. தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஜஸ்ட் அப்படியே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, அவ்வளோதான். இதுமாரி நீங்கள் யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஜெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரிமைனிங் யானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் ஆல்ஃபபெட் லெட்டர் Z வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஹெவி வெயிட்டான ஆப்ஜெக்ட் டைரி எல்லாம் புக்ஸ் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஜெட்டை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹேண்ட்மேடு க்ராச்செட்டிங் அண்டு கிராஃப்ட்டும் போடலான்னு இருக்கேன். நிறையா ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஐட்டம்ஸும் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.